வணக்கம் தோழர்களே. டெல்லியில பத்திரிகையாளர்கள் புடிபுடியும் புடிச்சு அடிச்சு விரட்டி இருக்காங்க விஜய் கும்பல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நடுங்கி போய் ஓடி வந்திருக்கு இந்த கும்பல். டெல்லியில சிபிஐ விசாரணை முடிச்சு பத்திரிகை விசாரணையில அம்பலப்பட்டு நிக்குது இந்த கூட்டம். என்ன நடந்துச்சு? வாயை திறந்தாலே பொய்யும் புரட்டையும் பேசக்கூடிய ஒரு கும்பல் தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா பாஜகவே தாண்டி பாஜகவே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போற ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் தாங்க. அவ்வளவு பொய்யுங்க. சீமான பிச்சை எடுக்கணும்னா பாருங்க, பொய்க்கு அவ்வளவு பொய் அடிச்சு விரட்டி விடுவாங்க. அதுலயும் சிடி நிர்மல்குமார் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தர். அந்த ஆளுக்கு சொல்லவே வேணாம். RSS உடைய ப்ராடக்ட், RSSல வளர்ந்த ஆளு. அவன் எவ்வளவு பொய் சொல்லுவானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆளு விடாம பொய் சொல்ற ஆளு. எங்க இருந்தாலும் பொய்ய மட்டும் விட்டுற மாட்டாரு. அது பாஜகவுல இருந்தா சரிதான், அதிமுகவுல இருந்தாலும் சரிதான், இப்போ தாவேக்கால இருக்காரு, அங்கேயும் சரிதான். பொய்ய அடிச்சு விடுவாரு. திடீர்னு ஞான உதயம் பிறந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாருங்க. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் 2வது முறை சிபிஐ கிட்ட போய் விசாரணைக்கு ஆஜராகி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி மண்டை ஆட்டிட்டு வந்திருக்காரு. ஆல்ரெடி போன முறை போகும்போதே மறுநாளும் விசாரணை தொடரும் இருந்தாங்க. இல்லங்க ஐயா, நாங்க வீட்டுக்கு போறோம், நாங்க பொங்கல் வைக்கணும், எங்களுக்கு விழா இருக்கு, எங்க கட்சியில நிகழ்ச்சி இருக்கு, நாங்க போயிட்டு நீங்க சொல்ற இன்னொரு நாள் வர்றோங்கயான்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு போனது. இப்ப போனதை பத்தி இப்ப நம்ம பேசல, அந்த பிரஸ் மீட்டை பத்தி தான் பேச போகிறோம். உடனே நிர்மல்குமார் பிரஸ் மீட்ன்ற பேர்ல பிரஸ் சந்திக்கிறாரு. சந்திக்கிற போது தொடக்கத்துல சொல்றாரு, இங்க பாருங்க, இதோட சம்மன் எல்லாம் முடிஞ்சிச்சு, விசாரணை எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், எல்லாமே தெளிவாயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியை குறித்து சிபிஐக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல. இந்த சிபிஐ உங்க மாமன் வச்சுனா இல்ல உங்க அங்காளி பங்காளியா? உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நடந்துச்சு மாப்ள, என்ன நடந்துச்சு பங்கு அப்படின்னு கேட்கறதுக்கு? ஏங்க, சிபிஐனால விசாரணை தானங்க, விசாரிக்கப்பட்டீங்க தானே. அந்த விசாரணைன்னு வார்த்தை வந்துச்சுன்னா குற்றவாளின்ற வார்த்தை சேர்ந்துருமா, அல்லது குற்ற வளையத்துக்குள் இருக்காருன்றது சேர்ந்துருமா? அதனால விசாரணைன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்களாம். அது என்னன்னா தகவல் தேவைப்பட்டதோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனா திமுக மேல பழி போடாம இவங்களால இருக்க முடியாது இல்ல. ஜனநாயகன் படம் போன 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற சென்சார் போர்டு, மோடி அரசின் கையில் இருக்கிற சென்சார் போர்டு வச்சு செஞ்ச போர்டா ஆக்கிருச்சு, போட்டு பொலந்துருச்சு. நாமளே கண்டிச்சோம். எந்த ஒரு படைப்பையும் ஒடுக்குகிற அதிகாரம் அரசுக்கு இல்லை அப்படின்னு தெளிவாவே நம்ம பேசணும். ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த படத்தை வரவிடாம ஆக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் வரையும் போயும் ஒண்ணுத்துக்கு ஆகல. மீண்டும் மீண்டும் மறு ஆய்வுன்னு படத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறானுங்க. ஒருவேளை உள்ள குத்து டான்ஸ் போறானுங்களே என்னமோ தெரியல. திரும்ப திரும்ப மறு ஆய்வுன்னு உள்ளடி வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த பாஜக கும்பல். ஆனா விஜய் கும்பலுக்கு தான் முதுகெலும்பு இல்லையே. முதுகெலும்பு இருக்கிறவங்க எதிரிய நெஞ்சுக்கு நேரா நின்று எதிர்த்திருப்பாங்க. நம்ம அண்ணன் விஜய் தான் முதுகெலும்பே இல்லையே. அவர் தான் எது நடந்தாலும் ஓடி போய் பனையூர்ல ஒளிஞ்சுப்பாரு, 2-3 அல்ல கைகளை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு பேச விடுவாரு. அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. விஜய் வாயே திறக்கல. ஆனா நாமெல்லாம் பேசணும், இது தவறு, ஒரு படைப்பை ஒடுக்குவது, இது மோசமான வேலை, தமிழ்நாட்டினுடைய படைப்பு அதிகாரத்திற்கு எதிராக இவங்க நிக்கிறாங்க, படைப்பு உரிமைக்கு எதிராக நிக்கிறாங்கன்னு நம்ம தான் பேசணும். அந்த பீஸ் பேசவே இல்லை. கூட இருக்கிறவங்களா பேசுறானுங்களா பாஜக வைத்து சிஎம் சார் அப்படின்ற மாதிரி, மோடி சார், PM சார் பேசலையே. காரணம் என்ன? போட்டு பொழந்துருவாங்கன்னு பயம். சிபிஐன்ற பேர்ல நம்ம போய் சிக்கிட்டோம். மொத்தமா செஞ்சு முடிச்சு நம்மள உள்ள தள்ளிடுவாங்க. சினிமாவும் இல்லாம அரசியல் இல்லாம நடுத்தருவுல நிக்க வச்சிருவானுங்க அப்படின்னு நம்ம அண்ணனுக்கு கால் நடுங்கிருச்சு போல இருக்கு. கேட்கறது கூட பயப்படுறாரு அவரு. இந்த கும்பல் ஏன் கேட்கலன்னா, இந்த கும்பலுக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் செய்யணும். அதனால எது நடந்தாலும் திமுக ஏன்டா பல்லு வழக்குனா திமுக தான் காரணம். எல்லா இடத்தாலும் திமுக. சென்சார் போர்டு உங்க படத்தை மறு ஆய்வுன்ற பேர்ல உள்ள வச்சு ஒடுக்கிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் வேடிக்கை பார்க்குது. நாங்க வெளியே நின்று கேட்கிற குரலை கூட நீங்க கேட்கல. ஆனா ஒட்டுமொத்தமா உங்க ரசிகர் படையை என்ன பண்ணிட்டு இருக்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் படை என்ன பண்ணிட்டு இருக்கு, திமுக அப்படி செய்யலாமா, திமுக எங்களை பார்த்து பயம், திமுக எங்களை பார்த்து நடுங்கிருச்சு, திமுகவினுடைய உள்ளடி வேலைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க யாருக்குமே சமூகம் சார்ந்த அக்கறையோ பொது எதிர்க்கிற தைரியமோ இல்லை. நீங்கெல்லாம் பயந்தாங்கோலிங்க. அதைத்தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
எதை எடுத்தாலும் திமுக அப்படின்னு பேசுற இந்த கூட்டம் திரும்பவும் திமுக மேல ஒரு பழி போலான்னு இந்த பிரஸ் மீட். அதுல இவர் என்ன சொல்றாருன்னா, காலையில இருந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லா ஊடகங்களும் குறிப்பாக திமுகவினுடைய சார்பு ஊடகங்கள் வேணும்னே வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாப்ல. என்ன வதந்தி பரப்புனாங்க? இல்ல விஜய் சிபிஐ போகலையா? சிபிஐ சம்மன் அனுப்பி விஜய கூப்பிடலையா? விஜய் கூட்டமே நடத்தலையா? இல்ல கூட்டத்துல 41 பேர் சாகலையா? என்ன வதந்திய பரப்புனாங்க? அது சொல்றாரு. உடனே ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு, எந்தெந்த ஊடகங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் சொல்றாரு, சன் டிவி, தினகரன், அப்புறம் கலைஞர் டிவி. அப்புறம் நானும் போய் தேடி பார்த்தேன், யாரு போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு செய்தி கூட இவரை குறித்து கைது அல்லது இவரை குறித்த போலியா இவருக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு ஒரு செய்தி கூட இல்ல. பாருங்க, பாத்தீங்கல்ல, ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட அப்படி இல்ல. அப்ப சன் டிவியோ இங்க இருக்கிற தினகரனோ இங்க இருக்கிற மற்ற சேனல்களோ பேசல. அப்ப யார் பேசினா? இவ்வளவு பெரிய பழிய தூக்கி கூச்சமே இல்லாம போட்டுட்டு நிர்மல்குமார் வழக்கம் போல ஒரு பொய்ய பேசிட்டு நிக்குது. உடனே ஒரு பத்திரிகைக்காரர் கேட்கிறாரு, ஏங்க முதல்ல விஜய் கைதுன்னு போட்டது யாரு? நியூஸ் தமிழ் சேனல். விஜய் மீது சார்ஜ் ஷீட்னு போட்டது யாரு? நியூஸ் 18 சேனல். ஆனா நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க வேண்டுமென்றே பொய்யான தகவலை பரப்புறீங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு. பாருங்க, ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு ஊடகத்துல பதிவு பண்ற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்துல கேட்டுட்டு போடுவாங்க. அவங்க மனசுல தோன்றதெல்லாம் போடுவாங்க. சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், எந்தெந்த ஊடகங்கள்? சன் டிவியும் தினகரனும். சன் டிவி கைதுன்னு போடவே இல்ல, கலைஞர் செய்திகளும் முடிச்சுக்கிறோம். இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் வருங்காலம் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பேர் இருக்குன்னு சொல்லி போட்டது நியூஸ் 18 போட்டாங்க. நீங்க தப்பான தகவல்களை சொல்லாதீங்க. தவிர்க்க வேண்டும். இல்ல நீங்க தப்பான தகவல்களை சொல்றீங்க சார். எனக்கு என்ன தெரியுங்களா, போற போக்குல இந்த பேட்டியில் இன்னொரு விஷயம் அடிச்சாரு. கேஸ் எப்படி போகுது, கேஸ பத்தி என்ன ஏதுன்னு இங்க இருக்கிற ஊடகங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அது எப்படிப்பா தெரியும்? ஊடகங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தெரியும்? உள்ள போய் உட்கார்ந்து கையை கட்டி பதில் சொன்னது நீங்க வெளியே சொன்னாதானே தெரியும், அல்லது சிபிஐ விசாரணை அறிக்கை வந்தாதானே தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இதுல யாரு குற்றவாளின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இது யாரு செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், இது யார் தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்னு தமிழ்நாட்டு மக்கள் மூளைக்குள்ள ஒரு செய்தியை திணிச்சு அது தமிழ்நாட்டு மக்களா நினைச்சுக்கிட்டதா கற்பிதம் செய்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து இந்த சல்லி கும்பலான விஜய் கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. இது குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் கூட இல்லாத கேடுகட்ட செயல். இதெல்லாம் இருக்கட்டுங்க. அந்த பத்திரிகையாளர் விடல, திமுக மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்டை சொல்றீங்க, உங்க குற்றச்சாட்டு வேணும்னே சொல்றீங்க அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டா இவர் திரும்ப என்ன சொல்றாரு, ஊடகங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க? அன்னைக்கு பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடந்துச்சு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாண்புமிகு அமித்ஷா வந்திருந்தாராம். அண்டர்லைன், மாண்புமிகு அமித்ஷா வந்திருந்தாரு. அவர் முன்னாடி நயினார் நாகேந்திரன் பேசினாரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம், கரூர் பிரச்சனைக்கே காரணம் யார் தெரியுங்களா? செந்தில் பாலாஜின்னு பேசினாரு. அன்னைக்கு ஊடகங்கள்லாம் இதை விவாதத்துக்கு எடுத்திருக்கணும். நீ போய் 41 பேரை கொண்டுபிட்டு வருவ, அதையே நாங்க விபத்துன்னு சொல்றோம். தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பாட்டில தூக்கி எரிஞ்சிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுன்னு கேடுகட்ட கும்பல் நீங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இது ஒரு விபத்துன்ற புரிதல் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா கேவலமா அதை திசை திருப்புகிற அயோக்கியத்தனமான ஒரு அரசியல் பண்ணது விஜய் கூட்டம். ரொம்ப கேவலமான, படு கேவலமான, அறமற்ற ஒரு வேலையைத்தான் விஜய் கும்பல் செஞ்சுச்சு. நான் என்ன கேக்குறேன், விஜய் கும்பல் இன்னைக்கு வாய்களையே பேசல, ஏன் விவாதம் நடத்தலன்னு நீ ஏன் போய் கோர்ட்ல சொல்லல? கோர்ட்ல போய் சொல்லு. ஏன் சொல்லல? உங்க தலைவர்கள் யாருமே சொல்லலையே. இது விபத்துன்னு தானே நீங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, போய் விபத்துன்னு தானே சொன்னீங்க. ஏன் அது செந்தில் பாலாஜியினுடைய வேண்டுமென்றே ஒரு சதியால் நடந்தது சொல்லலையே? ஏன் சொல்லல? ஏன்னா சொன்னா ஆதாரம் கொடுக்கணும். ஆதாரம் தான் உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் உயர் நீதிமன்றத்தாலும் நீதிமன்றங்களுக்கு செல்லும். நீங்க ஆதாரம் கொடுக்காம சொல்ற குற்றச்சாட்டு உங்களுக்கே ரிவீட் ஆயிரும் பயம். அதனால அங்க போய் நின்றுட்டு நீங்க என்ன சொன்னீங்க? இல்லங்க இது விபத்து. ஆனா வெளியே மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க? இல்லங்க இது ஒரு திட்டமிட்ட சதி, அந்த சதியை செஞ்சவர் செந்தில் பாலாஜி. கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையாங்க உங்களுக்கு? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? இதுல இந்த பீஸுக்கு நயினார் நாகேந்திரனே சொல்லிட்டாராம்,
உள்துறை அமைச்சரை வச்சு சொல்லிட்டாராம், இந்த வேலையை செஞ்சது செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நீங்க ஏன் ஒரு கேள்வி கேட்கல? நீங்க ஏன் டிபேட் போடல? உன்னை பத்தி யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், நாங்க ஏன் டிபேட் போடுறோம்? ரொம்ப சிம்பிளா அடுத்து அந்த பத்திரிகையாளர் இன்னொரு கேள்வி கேட்டாரு. சரிங்க, உங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்புனாங்கல்ல, அவர் மேல குற்றச்சாட்டு இருந்தால் அல்லது அவர் மீதான ஆதாரம் இருந்தா அவரையும் சிபிஐ சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்கணும்ல விசாரணைக்கு, ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்டாரு. தத்தா பத்தான்னு உளறிட்டு ஓடுறாங்க பாருங்க. செந்தில் பாலாஜி இருந்தா சிபிஐ இதுக்கு முன்னாடி அவருக்கு அடுத்ததாக அனுப்பலையே. அடுத்ததாக அது நீங்க ஊடகம் தான் கேட்டுக்கணும். வேற ஏதாவது கேள்வி விசாரணை இங்கிலீஷ் இது அது ஃபர்தரா இந்த இது வரைக்கும் சம்மன் இல்ல, மற்றது கூட இல்ல. பாத்தீங்கல்ல, இதுதான் லட்சணம், தாவேகாவுடைய லட்சணம். நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, அரசியல்ல குறைந்தபட்ச நியாயம் இருக்கணும், அரசியல்ல குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும், கொள்கை எதிரிகளை அரசியல் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆயுதமாக கருத்து தெளிவு இருக்கணும். எதுவுமே இல்ல. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்து கூப்பாடு போட்டு காலில் விழுந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிற கூட்டமா இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு டெல்லியில அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க, இல்லன்னா மொத்தமா டெல்லியில வச்சே உங்க சோழிய முடிச்சு அரசியலையும் முடிச்சு அனுப்பிடுவானுங்க சங்கிக.